இதைத்தானே திருமாவளவன் அறிவித்துக் கொண்டார். ஆனால் அதன் பிறகு அவர் நின்னா திமுக கூட்டணி ஜெயிக்காது போல இருக்கு. விருத்தாச்சலம் தொகுதி, இந்த தொகுதியில கேப்டன் அவர்கள் 2006 தனியாக நின்ற பொழுதே வெற்றி பெற்ற தொகுதி. 8% எடுத்தார் முதல் முறை. எப்படி விஜய் படிக்கிறாரோ திமுகவிலேயே அவருக்கு எதிரான ஒரு மனநிலை காண்கிறது. ஸோ திமுக உள்ளே அவருக்கு சரியான சப்போர்ட் இல்லைன்னா தற்போதைய நிலையில் இழுபறி முன்னிலையில் கதிரவன் நல்ல போட்டி கொடுக்கிறார். வாய்ப்பு அதிமுகவில் தங்க கதிரவன் நாகப்பட்டினம் தொகுதி கை மாறக்கூடிய வாய்ப்பு. பிரபலமாக இருக்கிற இடும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தன் கைவசம் வெற்றிப்பார். வேதாரண்யம் அதிமுகவிற்கு தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கருடைய தொகுதி, அவர் போன முறை வெற்றி பெற்ற தொகுதி, மீண்டும் அவரை நிற்கிறார். iPlusTV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது அரியலூர் மாவட்டம். 2 தொகுதிகளை கொண்டது, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம். இதில் இருக்கிற 4 ஒவ்வொரு தொகுதியிலும் தொடர்பாக 4 வேட்பாளர்கள் யார், சென்ற முறை யார் வென்றார்கள், இந்த முறை மக்கள் யார் பக்கம், விரிவாக நாம் அரியலூர் மாவட்டத்தின் அரியலூர் தொகுதியை பார்ப்போம். அரியலூர் தொகுதியில் திமுக சார்பாக லதா பாலு, அதிமுக சார்பாக எஸ் ராஜேந்திரன், தாவேகா சார்பாக சிவகுமார், நாம் தமிழர் சார்பாக புகழேந்தி. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா 11, 16 2லையும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. கேப்டனோடு கூட்டணி பெரிய எதிர்ப்பு அலை இருந்த பொழுது 17,820 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற தொகுதியை 2016 2043 வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்று கைப்பற்றியது. நல்ல லீடு குறைஞ்சது. 2021 இதை திமுக 3234 அதிகம் பெற்று கைப்பற்றியது. பட் இந்த முறை களத்தில் மீண்டும் அதிமுக ராஜேந்திரன் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது அரியலூர் தொகுதி, ஜெயங்கொண்டம் தொகுதி. திமுக சார்பாக கண்ணன், அதிமுக சார்பாக வைத்தி, தாவேகா சார்பாக ராஜேந்திரன், நாம் தமிழர் சார்பாக ரேவதி கலைமணி. இது மாறி மாறி வந்திருக்கு. ஜெயங்கொண்டம் தொகுதியில் திமுக 2011 15,138 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2016 அதிமுக கூட்டணி 22,934 அதிகம் பெற்று கைப்பற்றியது. ஆனால் மீண்டும் அதை திமுக 2021 5,452 வாக்குகள் அதிகம் பெற்று இவங்க கைப்பற்றினார்கள். இந்த முறை மீண்டும் அதிமுக வெல்வதற்கு திமுக கூட்டணியில் கண்ணன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 9 தொகுதிகள் இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டம். நெய்வேலி அங்கே இருக்கிறது. பன்ருட்டி பலாப்பழத்திற்கு ஃபேமஸான ஊர். இங்கே விருத்தாச்சலம் தொகுதியில் மேடம் அண்ணியார் நிற்கிறாங்க, கேப்டனுடைய மனைவி. ஸோ காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவர் நிற்பதாக இருந்து பிறகு நிற்காமல் போயிருக்கிறார். குறிஞ்சிப்பாடியை பொறுத்தவரை அமைச்சர் நிற்கும் தொகுதி. ஸோ பல விவிஐபிகள் உள்ள தொகுதிகள் தான். இந்த 9 தொகுதிகளில் 4 முனை சார்பாக உள்ள 4 வேட்பாளர்கள் யார், கடந்த முறையெல்லாம் யார் எவ்வளவு லீடில் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை வெற்றி வாய்ப்பு யாருக்கு, விரிவாக பார்ப்போம். பாருங்கள். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி. இந்த தொகுதி மாறி மாறி தான் வந்திருக்கு. இந்த தொகுதியில் திமுக சார்பாக துரை சரவணன், அதிமுக சார்பாக அருண்மொழி தேவன், தாவேக்காவிலிருந்து மகாலிங்கம், நாம் தமிழர்லேருந்து சுமதி சீனிவாசன். 2011 அலையின் போது அதிமுக 13,147 வாக்குகள் முன்னணி பெற்றிருக்கு. 2016 திமுக 5,488 வாக்குகள் அதிகம் பெற்று இந்த சீட்டை கைப்பற்றியிருக்கு. ஆனால் மீண்டும் அதிமுக 2021 8,250 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. மீண்டுமே கூட இதை அதிமுகவின் அருண்மொழி தேவன் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான தொகுதி, குறிஞ்சிப்பாடி தொகுதி, கடலூர் மாவட்டத்தில். இது திமுக சார்பாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தற்போது அவரே தான் போட்டி போடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுகவின் புவனேந்திரன், தாவேகா சார்பாக டாக்டர் ராஜ்குமார் மற்றும் நாம் தமிழர் சார்பாக கவிதா. குறிஞ்சிப்பாடிய தொகுதியை 2011 எதிர்ப்பு அலை இருந்த பொழுது 23,848 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றாலும் 2016 அதை 28,108 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது திமுக. மீண்டும் 2021 17,527 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றிய தொகுதி. தற்போதும் 2026 வெற்றி வாய்ப்பு பன்னீர்செல்வம் திமுகவிற்கே செல்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி நெய்வேலி தொகுதி. நெய்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த 2 முறையாக வெற்றி பெற்ற தொகுதி. திமுகவின் சார்பாக திரு சபா ராஜேந்திரன் நிற்கிறார். அதிமுக சார்பாக ஆர் ராஜேந்திரன் நிற்கிறார்.
தாவேகா சார்பாக கே ஆனந்த், நாம் தமிழர் சார்பாக வீரமணி. நெய்வேலியில் 2011 அதிமுக 8118 வாக்குகளில் வெற்றி பெற்ற தொகுதி. 2016 1791 வாக்குகளில் திமுக கைப்பற்றியது. 2021 இந்த லீடு மிகவும் குறைந்து 977 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக ரீட்டைன் பண்ணிச்சு. இந்த முறை இங்கே இழுபறி வந்திருக்கு. முக்கியமான காரணம், நெய்வேலி தொகுதியில் திரு வேல்முருகன், அவர் தமிழக வாழ்முறை கட்சி, அவர் தனியாக பிரிஞ்சு போய் அவருடைய வேட்பாளரை போட்டுள்ளதால் அவர் திமுக ஓட்டுகளை பிரிக்கும் பொழுது வாய்ப்பு அதிமுகவின் ஆர் ராஜேந்திரனே இந்த தொகுதி வெற்றி வாய்ப்புக்கு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதி, பலாப்பழத்துக்கு ஃபேமஸான தொகுதி. இந்த தொகுதி தற்போது திமுக போன முறை வென்ற தொகுதி. இந்த முறை திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு திரு அப்துல் ரஹ்மான் நிற்கிறார். அதிமுக சார்பாக கே மோகன், தாவேகா சார்பாக மணிகண்டன், நாம் தமிழர் சார்பாக பானுப்பிரியா. பன்ருட்டி தொகுதி 2011 அதிமுக 10,716 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற தொகுதி. 2016 3128 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றனர். ஆனால் 2021 திமுக கூட்டணியின் சார்பாக தமிழக வாழ்முறை கட்சியின் தலைவர் வேல்முருகன் 4697 வாக்குகள் நின்றார். இந்த முறை அவருக்கு இந்த சீட்டு கொடுத்தப்பையும் அவர் திருப்திப்படாமல் அவர் வெளியேறிய பின்பு விசிகாவின் அப்துல் ரஹ்மான் நிற்கப்பட்டிருக்கிறார். இவர் போதை மருந்து கடத்தல் திரு ஜாஃபர் சாதிக் அவர் தம்பியோடு இணைந்து பணியாற்றியவர். இவருக்கு திமுக கூட்டணியின் ஓட்டுக்களை வேல்முருகன் பிரிப்பதால் இந்த முறை இந்த தொகுதி அதிமுகவின் மோகன் வெற்றி பெறுவதற்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சமீபத்திய களநிலை கூறுகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி சிதம்பரம் தொகுதி. சைவ பெருமக்களுக்கு கோவில் என்றாலே சிதம்பரத்தை குறிக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 முறையும் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெறும் தொகுதி. இந்த முறை திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சியான இது ஒரு முஸ்லீம் பிரிவு கட்சியை சேர்ந்த தமிமுன் அன்சாரி அவர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதிமுகவின் சார்பாக பாண்டியன், தாவேகா சார்பாக நெடுஞ்செழியன், நான் தமிழர் சார்பாக சே தமிழ். இந்த தொகுதி தொடர்ச்சியாக அதிமுக வெல்லும் தொகுதி. 2011 அதிமுக 2879 வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருக்கு. மீண்டும் 2016 1506 குறைந்தது. ஆனால் 2021 16,937 வாக்குகள் அதிகம் பெற்றது. சென்ற முறை இவர் அதிமுக கூட்டத்தில் வேற தொகுதியில் வெற்றி பெற்றவர். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2021 இது தோற்றுவிட்டவர். 2026 ஒரு கடினமான சீட்டை இவர் இப்போ 2016-21 காலத்துல ஒரு கேரளாலெல்லாம் சுத்திட்டு வந்த ஒரு ராமர் தேரை எதிர்த்து பாம்பு டான்ஸ் சட்டசபையில் ஆடினவர். தமிழர்களுடைய இறைவன் வணக்கத்தை இழிவு செய்வதாக அதை எதிர்த்து சட்டசபையில் பாம்பு டான்ஸ் ஆடிய தமிமுன் அன்சாரி இப்பொழுது சிதம்பரத்தில் நிற்க வைக்கப்பட்டுள்ளதே திமுக தமிழர்களுக்கு செய்யும் துரோகமாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. சிதம்பரம் தொகுதி அதிமுகவின் கே ஏ பாண்டியன் வெல்கிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, அமைச்சர் சி.வி. கணேசன் தொகுதி. திமுகவின் அமைச்சர் சி.வி. கணேசனே இங்கே மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக முருகுமாரன், தாவேகா சார்பாக ராஜசேகர், நாம் தமிழர் சார்பாக மகாலட்சுமி. கடலூரின் திட்டக்குடி தொகுதியில் 2011 அதிமுக 12,642 வாக்குகளில் வெற்றி பெற்றாலும் 2016 2212 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றிய தொகுதி. 2021 இந்த லீடு பல மடங்கு அதிகரித்து 21,561 வாக்குகள் 3 வாக்குகள் அதிகம் பெற்று மீண்டும் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறையும் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. அடுத்த எம்எல்ஏ சி.வி. கணேசன். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி தான், காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. இங்கே தன்னுடைய கட்சியின் வேட்பாளராக தன்னைத்தானே திரு திருமாவளவன் அறிவித்துக் கொண்டார். ஆனால் அதன் பிறகு அவர் நின்னா திமுக கூட்டணி ஜெயிக்காது போல இருக்கு, கூட்டணி ஆட்சி வந்தா மினிஸ்டர் வேணும் தான் அவர் நிற்கிறார் என்பதாக ஒரு காரணமும், இன்னொரு காரணமாக அவர் இங்கே போட்டி போட்டால் கிட்டத்தட்ட திமுகவின் ஓட்டர்களில் பெரும்பாலானவர்கள் ஜாதி வெறியில் மற்ற ஜாதியினர் திமுக கூட்டணிக்கு போட மாட்டார் என்ற அழுத்தம் தர திருமாவளவன் விலகி காங்கிரஸ்ல சீட்டு கேட்டிருந்தவர். இவர் காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர் மறைந்த இளைய பெருமாளுடைய மருமகன் நினைக்கிறேன். ஸோ தாவேகா சார்பாக ஜோதிமணி, அதிமுக சார்பாக அன்புச்சோழன், தாவேகா சார்பாக சீனிவாசன், நாம் தமிழர் சார்பாக சிவஜோதி. இந்த தொகுதியில்
2011லையும் 16லையும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதிமுக 2011ல் 31,725 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றாலும் 2016ல் அது வெறும் 87 வாக்குல ஜெயிச்சாங்க. ஐ திங்க் இப்போ சிந்தனை செல்வன் தற்போதைய எம்எல்ஏவாக விசிகேவில் இருப்பவர் 11,448 வாக்குகளில் வெற்றி பெற்றார். தற்போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் மீது ஒரு பற்று கொண்ட மாவட்டம். ஆனாலும் அவர் நிற்பதாக சொல்லி விலகினார் என்பதாக ஒரு சிறு இது இருந்தாலும் அவர் தொகுதிக்கு அவர் நிறுத்திய வேட்பாளர் என்ற வகையில் ஜோதிமணி வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு. தாவேகா நாம் தமிழர் சார்பாக சிவஜோதி நிற்கிறார். இப்போ கடந்த 3 முறை யார் யார் வெற்றி பெற்றார்கள் பார்த்தா, கடலூர்ல 2011-16ல் அதிமுக 2011ல் 31,725 வாக்குகள் அதிகம் பெற்று பெற்றது. ஆனால் 2016ல் இது மிகவும் குறைந்து 87 வாக்குகளில் வெற்றி பெற்றது. கடந்த முறை 2021ல் விசிகா சார்பில் சிந்தனை செல்வன் வெற்றி பெற்றார். அவர் இந்த முறை வேறு சீட்டுக்கு மாற்றப்பட ஜோதிமணி அவர்கள் நிற்கிறார். முதல்ல திருமா நிற்க வைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் இந்த தொகுதியில் திருமா மேலான அபிமானத்தில் ஜோதிமணியும் ஒரு பாரம்பரியம் கொண்டவர் என்ற நிலையில் தாவேகாவின் ஜோதிமணி விசிகாவின் ஜோதிமணி வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கடலூர் தொகுதி. ஒரு முக்கியமான தொகுதி. அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் போட்டி போடுறது. அவர் சென்ற முறை தோற்ற தொகுதி. இந்த முறை இந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் சார்பாக திரு AS சந்திரசேகர் நிற்கிறார். அதிமுக சார்பாக MC சம்பத், தாவேகா சார்பாக ராஜ்குமார், நாம் தமிழர் சார்பாக சரசு. இந்த தொகுதி கடலூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக 2011ல் 33,678 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற தொகுதி. 2016ல் 24,413 பெற்று இதை மீண்டும் தன் கைவசமே வைத்தது. 2021ல் இது திமுக கூட்டணி வென்ற தொகுதி. இந்த முறை காங்கிரஸ்ல இருந்து AS சந்திரசேகரன் நிற்கிறார். ஆனால் களத்தில் ஒரு கடுமையான போட்டி MC சம்பத்தை முன்புதுவதாக களம் காட்டுகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஒரு VIP தொகுதி தான், விருத்தாச்சலம் தொகுதி. இந்த தொகுதியில கேப்டன் அவர்கள் 2006ல் தனியாக நின்ற பொழுதே வெற்றி பெற்ற தொகுதி. 8% எடுத்தார் முதல் முறை. எப்படி விஜய் இப்ப நிற்கிறாரோ அது மாதிரி தனியாக நின்று 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்ட போது கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த கட்சியின் சார்பாக திமுக கூட்டணியில் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிற்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் தமிழரசி ஆதிமூலம், தாவேகாவிலிருந்து விஜய் என்பவரை நிற்கிறார். நாம் தமிழரிலிருந்து ஆனந்தி. 2011ல் இந்த தொகுதி அதிமுக கைவசம் 13,641 முன்னணி லீட்ல ஜெயிச்ச தொகுதி. 2016லையும் 13,777 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக தன் கைவசம் வைத்திருந்தது. 2021ல் மிகவும் குறைந்த லீட்ல 862 முன்னிலை பெற்று திமுக கைப்பற்றிய தொகுதி. தற்போது ஒரு இழுபறி நிற்கிறது. 2-3 சின்ன சிக்கல்கள். கடலூர்ல நடந்த மாவட்ட மாநாட்டில் திருமாவளவன் மற்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது அமைச்சர்கள் எழுந்து சொன்ன போது கூட இவங்க எழுந்துக்கலன்னு இருக்கு. கடந்த 2 நாட்களாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி பேச்சின் போது திமுக ஆட்சியில இது போதை மருந்து, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு முத நாள் பேசினாங்க. நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இது விலக்கு ஏற்றப்படும்லாம் கொடுத்தாங்க. ஸோ திமுகவிலேயே அவருக்கு எதிரான ஒரு மனநிலை காண்கிறது. ஸோ திமுக உள்ளே அவருக்கு சரியான இது சப்போர்ட் இல்லைன்னா தற்போதைய நிலையில் இழுபறி முன்னிலையில் இருப்பது தமிழரசி ஆதிமூலம் அதிமுக. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறையில் 3 தொகுதிகள் இருக்கிறது. சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். இந்த 3லையுமே 4 அணிகள் சார்பாக யார் வேட்பாளர்கள்? போன 3 முறை 2011, 2016, 21ல் எந்த கூட்டணி எவ்வளவு முன்னிலை பெற்றது? மக்கள் அப்பெல்லாம் யாருக்கு போட்டாங்க? இந்த முறை மக்கள் யார் பக்கம், யார் வேட்பாளராக ஜெயிப்பதற்கு எம்எல்ஏவாக ஆகும் வாய்ப்பு, எல்லாவற்றையும் விபரமாக பார்ப்போம் வாருங்கள். மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜமால் யூனுஸ் முகமது என்பவர் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பழனிசாமி, தாவேகாவிலிருந்து அருண் ரஷீத், நாம் தமிழர்லேருந்து காசிராமன். மயிலாடுதுறை 2011ல் அதிமுக 3017 வாக்குகளில் வெற்றி பெற்ற தொகுதி. 2016ல் இது கொஞ்சம் அதிகரித்து 4778 வாக்குகள் அதிகம் பெற்றது. 2021ல் திமுக இதை கைப்பற்றியது. எடுத்த லீடு 2742. தற்போது இது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் கடைசி நிமிஷத்தில் அறிவிக்கப்பட்டு தொகுதியில் ஒரு இது இல்லாததுனால அதிமுகவின் பழனிசாமி முந்துகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பூம்புகார் தொகுதி. பூம்புகார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக நிவேதா முருகன், அதிமுகவிலிருந்து பவுன்ராஜ், தாவேகாவிலிருந்து விஜயாலயன், நாம் தமிழர்லேருந்து இளைய நகுலன்.
இந்த தொகுதியில் பூம்புகாரில் 2011 அதிமுக 11,371 வாக்குகள் முன்னிலை பெற்றது. 2016 அதை தக்க வைத்தது. எடுத்த லீடு இன்னும் அதிகமாகி 19,935. ஆனால் கடந்த முறை திமுக இதை அதிமுகவிடமிருந்து கைப்பற்றியது. லீடு 3,299. இந்த முறை இவர் தொகுதிக்கே வரலன்னு பல இடங்களில் இவர் மீது சில கம்ப்ளைண்ட்டுகள் வர பவுன்ராஜ் முன்னுகிறார். இந்த தொகுதி அதிமுகவிற்கு செல்லும் வாய்ப்பு அதிகம். சீர்காழி தொகுதி, இங்கே திமுக சார்பாக செந்தில் செல்வன், அதிமுக சார்பாக எம் சக்தி, தவேக சார்பாக CS கோபிநாத், நாம் தமிழரிலிருந்து சுபாஷ். சீர்காழி தொகுதியில் 2011 அதிமுக 27,379 வாக்குகள் அதிகம் பெற்றது. கூட்டணி ஏதும் இல்லாமல் தனியாக நின்ற 2016 9,003 வாக்குகள் என அது குறைந்தது. ஆனாலும் வெற்றி பெற்றது. 2021 திமுக இதை 12,148 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. தற்போதுமே கூட நாகப்பட்டினத்தின் சீர்காழி தொகுதி திமுக வெற்றி பெறும் வாய்ப்பே இருக்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். இங்கே 3 தொகுதிகள், கீழவேலூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம் தொகுதிங்கிறது முன்னாள் அமைச்சர் OS மணியம் தொகுதி. இந்த 3 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை 4 அணியின் சார்பாக யார் நிற்கிறார்கள், இந்த முறை யாருக்கு வெற்றி வாய்ப்பு, கள நிலவரம் என்ன கூறுகிறது, விரிவாக பார்ப்போம். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது இது திமுக கைவசம் இருக்கிற தொகுதி. ஆனால் வேட்பாளர் மாற்றப்பட்டு மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஜவஹர்லா அவர்கள் திமுக சார்பாக நிற்கிறார். அதிமுக சார்பாக தங்க கதிரவன் நிற்கிறார். தவேக சார்பாக என் சுகுமார், நாம் தமிழர் சார்பாக யூடியூப்லாம் வந்து பேசுகின்ற பிரபலமான திரு பாத்திமா ஃபர்கானா. நாகப்பட்டினம் தொகுதி 2011 அதிமுக 5,723 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. 2016 கூட்டணி இல்லாமல் தனியாக நின்ற பொழுதும் 20,550 வாக்குகள் அதிகம் பெற்றது. சென்ற முறை இங்கே விசிகாவின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் 7,238 வாக்குகள் அதிகம் பெற்றார். அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற நிலையில் சென்ற முறை பாபநாசத்தில் நின்ற ஜவஹர்லாவை இங்கே கொண்டிருக்காங்க. உள்ளூர் அவரே ஒன்றும் செய்யலைங்கிறப்ப இந்த முறை தங்க கதிரவன் நல்ல போட்டி கொடுக்கிறார். வாய்ப்பு அதிமுகவின் தங்க கதிரவன் நாகப்பட்டினம் தொகுதி கை மாறக்கூடிய வாய்ப்பே அதிகம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது வேதாரண்யம் தொகுதி. இந்த தொகுதியில கடந்த 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறுவர் முன்னாள் அமைச்சர் OS மணியம். இந்த முறையும் அதிமுக வேட்பாளர் OS மணியம் தான். அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து புகழேந்தி, தாவேகாவிலிருந்து கிங்ஸ்லி ஜெரால்ட், இங்கேயும் ஒரு VIP தொகுதி வேட்பாளர்னு சொல்லலாம். நாம் தமிழர் சார்பாக இதில் வலைதளங்களில் பிரபலமாக இருக்கிற இடும்பாவனம் கார்த்திக். வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 10,928 வாக்குகள் முன்னிலை. இது அதிகமாகி 2016 22,998 வாக்குகள் எல்லாமே OS மணியன் வெற்றி பெற்றதான். 2021 12,329 வாக்குகள். தற்போதும் இந்த தொகுதியை திரு OS மணியன் தன் கைவசம் வெற்றிப்பார். வேதாரண்யம் அதிமுகவிற்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கீழ்வேலூர் தனி தொகுதி. இந்த தொகுதி திமுகவிடம் கடந்த 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி. திமுக இந்த முறை டி லதா அவர்கள் வேட்பாளராக உள்ளார். அதிமுக கூட்டணியில் பாமகவிலிருந்து வடிவேல் ராவணன் நிற்கிறார். தவேகாவிலிருந்து செந்தில் பாண்டியன், நாம் தமிழர்லேருந்து கார்த்திகா. கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 ஒரு பெரும் அலை இருந்த பொழுதே கூட வெறும் 724 வாக்குகளில் அதிமுக வென்ற தொகுதி. 2016 அது திமுக 10,170 வாக்குகள் அதிகம் பெற்ற தொகுதி. 2021 இது மீண்டும் 16,985 வாக்குகளில் திமுக கைவசம் வைத்த தொகுதி. தற்போதும் கூட இது அட்வான்டேஜ் திமுக என்றுதான் இருக்கிறது. பட் களத்தில் பாமகவின் ராவணன் நல்ல போட்டு வடிவேல் ராவணன் போட்டி கொடுக்கிறார். வாய்ப்பு லதா திமுகவிற்கு தான் இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டம் என்றாலே இந்த பெரம்பலூர் தொகுதி முன்னால ராசா அவர்கள் தனி தொகுதியாக இருந்தப்போ போட்டியிட்டார். இந்த தொகுதி பொது தொகுதியான பிறகு திமுக பொது தொகுதியில் SC கேண்டிடேட் நிறுத்த மாட்டேன்னு அதுக்காக உதகமண்டலம் அறிக்கினார்கள். இந்த மாவட்டம் ஒரு சின்ன மாவட்டம். இதில் பெரம்பலூர் மற்றும் குன்னம் என்று 2 தொகுதிகள். இதில் யார் யார் வேட்பாளர்கள், சென்ற 3 தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை நீங்கள் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், விரிவாக பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் தொகுதி. இது ஒரு VIP தொகுதி. தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கருடைய தொகுதி. அவர் போன முறை வெற்றி பெற்ற தொகுதி. மீண்டும் அவரே நிற்கிறார். அதிமுக சார்பாக சரண்யா அன்பழகன், தவேக சார்பாக முத்தமிழ் ரேவதி, நாம் தமிழர் சார்பாக R கீர்த்திவாசன் நிற்கிறாங்க. பெரம்பலூர் குன்னம் தொகுதியை 2011 திமுக 22,957 வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க. 2016 என்னுடைய
நினைவு சரினா குன்னம் ராமச்சந்திரன் நின்று வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தவர். அவர் 18,796 வாக்குகளில் 2016 ஜெயிச்சாலும் போன முறை எஸ் சிவசங்கர் 6,329 வாக்குகளில் வெற்றி பெற்றார். தற்போதுமே கூட 2026 குன்னம் தொகுதி திமுகவின் சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். எதை வச்சு இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. போன தடவை 31,000 லீட் இருக்கு. ஓகே, அடுத்து நாம பார்க்க இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து எஸ்டி ஜெயலட்சுமி, அதிமுக கூட்டணியிலிருந்து எலம்பையார் தமிழ்ச்செல்வன், தாவேக்காவிலிருந்து சிவக்குமார், நாம் தமிழர்லேருந்து ஜான்சி ராணி. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 அதிமுக 19,079 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2016 அந்த லீடு தனியாக நின்றதுனால 234 தொகுதியிலும் இரட்டையிலை மட்டுமே நின்ற தேர்தலில் 6,853 குறைஞ்சது. ஆனால் சென்ற முறை 2021 திமுக கூட்டணி 31,765 வாக்குகள் அதிகம் பெற்ற தொகுதி. இந்த முறையும் கூட திமுகவை தான் வெற்றி பெறும் என்பதுதான் களநிலை. நல்ல போட்டி எலம்பை தமிழ் செல்வன் கொடுக்கிறார். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment.